ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்தார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கை என்பது அது அல் குர்ஆனாகத்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் அல் குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு சொன்னார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுதனோ அது மாதிரி தொழுங்க என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதி ஹஜ், ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்திருக்கிறார்கள். அவருடைய இறுதி ஹஜ்ஜும் தான், முதல் ஹஜ்ஜும் அதுதான். அந்த ஹஜ்ஜிலே நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜை செய்துவிட்டு சொன்னார்கள், குது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜை என்னை பார்த்து நீங்கள் பின்பற்றுங்கள், இப்படித்தான் நீங்க ஹஜ்ஜை செய்யணும் என்று சொன்னார்கள். அதே போன்று இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு அமலாக நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று வந்தால் நபி அவர்கள் வழிகாட்டாதது எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய மார்க்கத்தில் இந்த அமலை செய்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும், அதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள். சொல்லலையா அது அமலாக இருக்க முடியாது, அது ஒரு இபாதத்தாக இருக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, பொதுவான உலக காரியங்கள் பிரச்சனை கிடையாது. சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நாம செய்யணும். ரசூலுல்லாஹ்க்கு முரண்பட்டா அது பித்அத் என்று சொல்கிற நேரத்தில் சிலர் வந்து சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனார்கள், நீங்க ஆட்டோவுல போற, நீங்க இந்த மோட்டார் சைக்கிள்ல போற. நபி அவர்கள் ரொட்டி சாப்பிட்டார்கள், நீங்க என்ன சோறு தின்ற, பிரியாணி தின்ற, வேற வேற சாப்பாடு எல்லாம் தின்றீங்க, ரசூலுல்லாஹ் தின்றார்களா என்று சொல்வார்கள். நாம சோறு தின்றத பத்தியோ ஒட்டகத்துல போறத பத்தியோ ஆட்டோவுல போறத பத்தியோ நினைக்கல. அது உலக காரியம். ஹலாலாக ஒருவர் சம்பாதித்து ஆட்டோவுல போகலாம், பைக்ல போகலாம், கொஞ்சம் காசு இருந்தா பிளைட்லையும் போகலாம், பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னால் மார்க்கமாக எதையும் உருவாக்க முடியாது, அதான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு எந்த தொழுகையை காட்டினார்களோ அந்த தொழுகையை தான் நாம சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக எங்களுக்கு அன்று சொன்னார்களோ, சஹாபாக்களுக்கு படிப்பித்தார்களோ, அதைத்தான் நாங்கள் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உலக காரியத்தில் நபி அவர்கள் ஒட்டகத்தில் போனால் நம்ம ஒட்டகத்தில் தான் போகணும் என்பது அல்ல. நீங்க விரும்பினா ஒட்டகத்துல போங்க, பிரச்சனை இல்லை. அதை விட ஸ்பீடான இன்னும் ஒன்று இருந்தாலும் போகலாம், பிரச்சனை கிடையாது, அது அவரவர இஷ்டம். ஆனா ஹலாலா அந்த ஒட்டகத்தையோ அந்த காரையோ வாகனத்தையோ வாங்கினா பிரச்சனை கிடையாது. எனவே மார்க்க ரீதியாக நபி அவர்களுக்கு முரண்பட முடியாது என்பதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு பிழையான ஒரு வாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவிலே நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொன்ன விடயங்களை நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே களவெடுத்தால் கையை வெட்டுமாறு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கையை வெட்டுவது என்பது இந்த முழு கையையும் கிடையாது, மணிக்கட்டு கையால் வெட்டுங்கள் என்று சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஒன்றை சொன்னால் ஹதீஸிலே நபி அவர்கள் எங்களுக்கு அதை விளக்கி இருக்கிறார்கள். நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா இறந்தவைகள் அனைத்தும் ஹராம் என்று சொல்கிறார். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர், இறந்தவைகள் தானாக, அதாவது செத்தவைகள், இரத்தம், பன்றியினுடைய மாமிசம் எல்லாம் ஹராம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், உஹில்லத் லனா மைத்ததானி வதமான், எங்களுக்கு இரண்டு செத்தவைகளும் இறந்தவைகளும், தானாக இறந்தவைகளும், இரண்டு இரத்தமும் ஹலால் என்று சொன்னார்கள். அது என்ன? அல்லாஹ் தஆலா எல்லா செத்தவைகள், தானாக செத்த எல்லாமே ஹராம் என்று சொல்லிட்டான். ஆனா சுன்னாவுல நபி அவர்கள் இதெல்லாம் ஹலால் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே சுன்னா என்பது முக்கியம். உதாரணமாக நாங்க பார்க்கிறோம், இந்த மீன், செத்த மீனையும் நாம சாப்பிடலாம். மீனெல்லாம் தக்பீர் பண்ணி தான் கொண்டாடணும்னா நெத்தலி மீனுக்கெல்லாம் என்ன செய்யணும்? எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் மிக இலகுவான மார்க்கம். சுன்னாவை பார்த்தால் நாங்க மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற விளக்கத்தை நாங்கள் எடுக்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா இறந்தவைகள் அல்லாஹ் தஆலா இறந்தவைகள் அனைத்தும் ஹராம் என்று சொல்கிறான். நபி அவர்கள் அதனை விளக்குகிறார்கள். நீங்கள் மீன் இறந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். வெட்டுக்கிளினா நம்ம ஊர்ல நடக்கிற இந்த காஞ்ச வெட்டுக்கிளி கிடையாது. அரபு நாடுகள்ல சீசனுக்கு வெட்டுக்கிளி வரும். நமக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம சாப்பிடாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த வெட்டுக்கிளி என்பது
ஹலால் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது. அது இறந்தாலும் ஹலால், அது ஒரு உணவு. எனவே அன்புக்குரியவர்களே, இதை இஸ்லாமிய மார்க்கம் ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். ரத்தத்தை ஒரு ஆள் குடிக்க இயலாது, கூடாது. ரத்தம் என்பது அது ஹராம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 ரத்தம் ஹலால். ஒன்று ஈரல், இன்னொன்று நுரையீரல், தனி ரத்த கட்டிதான். இந்த 2ம் ஹலால் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்ஆன் வசனத்தை மட்டும் பார்த்தோம்னா ஈரல் நுரையீரல் சாப்பிடலாம், ஹதீஸை விடுங்க, அதை விட்டு தள்ளுங்க என்று சொல்வார்கள் சிலர். அப்படி அல்ல. ஹதீஸ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை விளக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தது. எனவே நாங்கள் அதை புறக்கணிக்க முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று அன்புக்குரியவர்களே, சில வணக்க வழிபாடுகளை குர்ஆனில் நாங்கள் பார்க்க முடியாது. அதெல்லாம் ஹதீஸ்ல தான் இருக்கு. உதாரணமா கிரான தொழுகை ஹதீஸ்ல தான் இருக்கு. முகா தொழுகை குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி இஸ்திகாரா, நலவை வேண்டி தொழும் தொழுகை, நாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம், அது சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. இப்ப நாம என்ன செய்யலாம்? 2 ரக்காத் தொழுது விட்டு ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக என்று வருகிற துஆ. யா அல்லாஹ், உன்னிடத்திலே உன்னுடைய அறிவை கொண்டு நான் போகிற காரியத்தில் நல்லதை தருமாறு நான் வேண்டுகிறேன். நீதான் எல்லாத்தையும் அறிந்தவன், எனக்கு எதுவும் தெரியாது. யா அல்லாஹ், நல்லவற்றை தா, எனக்கு இது இந்த துனியாவுக்கும் ஆகிராவுக்கும் சரியானதாக இருந்தால் அதை தா என்று கேட்கிற ஒரு துஆ. அந்த துஆவை கேட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய அந்த நற்காரியங்களில் ஈடுபடலாம். அல்லாஹ் எங்களுக்கு அதை நாடி இருந்தால் அல்லாஹ் தருவான். இந்த இஸ்திகாரா தொழுகை என்பது இது குர்ஆனில் கிடையாது, ஹதீஸில் தான் இருக்கிறது. தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். எப்படி தொழ வேண்டும் என்பது ஹதீஸ்ல தான் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் தொழுங்கள் என்று சொல்கிறார், ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்கிறார். எப்படி தொழ வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை ஹதீஸில் தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை புறக்கணித்து நாங்கள் வாழ்ந்தால் இஸ்லாத்தை எங்களால் முழுமையாக பின்பற்ற முடியாது. மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி. 2 இறந்தவைகளும் 2 இரத்தமும் ஹலால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவற்றை குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026556558 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.